ஹாய்! 3 கீ இன்சைட்ஸ் ஃப்ரம் த புக் ஆஃப் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸ்பீக் ஒன்லி வாட் யூ வாண்ட். நம்ம ஆழ் மனசு இருக்கு பார்த்தீங்களா? அது ஆலம்பன பூதம் மாரி. அதுகிட்ட நம்ம என்ன சொல்றோமோ, அது அப்படியே செஞ்சுரும். நான் எக்ஸாம்ல சீக்கிரம் பாஸ் ஆயிடுவேன். சீக்கிரம் வேலைக்கு போயிடுவேன். இப்படிலாம் சொன்னீங்கன்னா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு செஞ்சு வச்சுரும். இவ்ளோ சமத்து குட்டியா இருக்கிறதுனால, அதுகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். ஒருவேள நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா என்ன ஆகும்? அ பிசினஸ் பண்ண போறேனே, இது ஒரு வேள லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அது அப்படியே ஆகட்டும்னு அதையும் செஞ்சு வச்சுரும். சோ, நம்ம அதுகிட்ட என்ன சொல்றோமோ, அத கிளியரா, கரெக்ட்டா, பாசிட்டிவா சொல்லிடுங்க. நம்பர் 2 சீ இட் பிஃபோர் யூ பிகம் இட். ஒரு விஷயம் நம்ம ட்ரீம் பண்றோம்னா, அத வேர்ட்ஸா சொல்லாம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க சொல்றாரு ஆத்தர். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு காம்படிஷன் வின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவார்ட் வாங்கணும்னு நெனைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவார்ட் வாங்க போறப்ப ஸ்டேஜ்ல போறேன். எனக்கு மெடல் போடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்லேருந்து தண்ணி வருது. அ சுத்தி ஆடியன்ஸ் வந்து வித்யா, வித்யான்னு சியர் அப் பண்றாங்க. இப்படியெல்லாம் நான் விஷுவலைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இத டெய்லி பண்ண என் சப்கான்ஷியஸ் மைண்ட் அத நம்பி சீக்கிரம் அந்த ட்ரீம ரியாலிட்டி ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. நம்பர் 3 புரோகிராம் யுவர் மைண்ட் பிஃபோர் ஸ்லீப். அதாவது ஒரு விஷயத்த நம்ம விஷுவலைஸ் பண்றத நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ண சொல்றாரு. ஏன்னா, இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் லாஜிக்லாம் பேசுவான். இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு தேவையில்லாத ஆர்கியூலாம் பண்ணுவான். சோ இந்த கான்ஷியஸ் மைண்ட் நம்ம தூங்க போறப்பயே தூங்கிருவானாமா. சோ நம்ம கடைசியா தூங்க போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இது டைரக்ட்டா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். சோ இவன் இத ரியாலிட்டியான்னு நெனச்சு கண்டிப்பா அத நடத்தி குடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. இந்த 3 முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் பேசலாம். இன் மைண்ட்ஃபுல் ரீட்ஸ் வித் வித்யா. பாய்.